இந்த லேட் 80s ஆர் 90s கிட்டா நீங்கள் அப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு சின்ன வயசில் தியேட்டரில் பார்த்து பழகின எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. ஞாபகப்படுத்தி பார்த்தாலுமே 2-3 படம் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிற எனக்கு வந்து படையப்பா ரிலீஸ் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கான வீக்கெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்து வீட்டு அண்ணாங்க கூட, பக்கத்து எதிர்க்க இருக்க அக்காங்க கூட வந்து நொண்டி விளையாண்டது, கண்ணாமூச்சி விளையாண்டது, பின் விளையாட்டு விளையாண்டது, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. பட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் சரியா தப்பான்னு தெரியல. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஜர் கொடுத்துட்டாங்களோன்னு தோணுது. ஃபோனு, ஓடிடின்லாம் இருக்கிறது போக, தியேட்டர், மாலு, ஃபன் சிட்டி இப்படி அவங்கள வந்து எல்லாமே பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரிலீஸ் எவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும்னு தெரியல. பட் எனக்கு படையப்பா ரிலீஸ்ன்னும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பொதுவாக ரிசர்வ்டாக இருக்க என் ஹஸ்பண்ட் கூட அங்கே வந்து டான்ஸ்லாம் ஆடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த ஓஜி 90s கிட்டா இருக்கும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சீனும் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சுது. ஸோ அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம சன் டிவி, கேடிவியில் பார்த்து பழகின ஒரு படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முழு கோலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயுமே ஒரு நீலாம்பரி வந்து இருப்பாங்க. பொதுவாக பொண்ணுங்க கொஞ்சம் படித்து, கொஞ்சம் திமிரா, கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சாலே அது சரின்ற பக்கத்தில் நிற்காம அந்த பொண்ணுக்கு தலகணும், அந்த பொண்ணு திமிர் பிடிச்சது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கும் என்ன வந்து திமிர் பிடிச்சவ, கோவக்காரி இப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நான் கோவப்படணும்னு படலை, நான் நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அநியாயமாக தெரியுது. ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி யாராவது நீலாம்பரி இருக்காங்களா அப்படிங்கிறத, யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.